ஹத்தாரின் ராஸ் லப்பான் எரிவாயு முனையத்தின் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் குவைத்தின் அரசு எண்ணெய் நிறுவனத்தின் மீதும் ட்ரோன் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலை நிறுத்துமாறு ஈரானுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை மீறியும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் இதுவரை உயிரிழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டுள்ளனவா என்பது குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. மீனா அல் அஹ்மதி சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீயை அணைக்க அவசரகால குழுவினர் போராடி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சில அலகுகள் கட்டாயமாக மூடப்பட்டுள்ளன. ஈரானின் சவுத் பார்ஸ் வளாகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரான் அதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதில் வளைகுடா நாடுகள் ஈரானின் கோபத்துக்கு இலக்காகியுள்ளதாகவும் வளைகுடா பிராந்தியத்தில் மோதல்கள் தீவிரமடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹட்டாரின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாக ஹட்டார் மீண்டு வரும் நிலையில் ஆபத்துக்குரியதாகவும் 5 வருடங்களுக்கு எழவே முடியாத அளவுக்கு ஈரான் தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியின் கோரிக்கையின் அடிப்படையில் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளின் மீதான தமது தாக்குதல்களை இடைநிறுத்தியுள்ளதாக இஸ்ரேல் ஜனாதிபதி பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.